Hello my dear friends, set exam date பற்றி இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதனால் those who have applied for net exam, you will be strongly preparing for that. அண்ட் உங்களோட ரிவிஷன் ஃபேஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் ஒரு 7-8 இயர்ஸாக நெட் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை எகெயின் அவங்க ஓஎம்ஆர் மோடுக்கு போகிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் ஓஎம்ஆருக்கும் இருக்கிற மிக முக்கியமான டிஃப்ரென்ஸில் ஒன்று, நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆப்ஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணுறது ஆர் என்னோட சாய்ஸை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் ரொம்பவே ஈஸி. நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஆப்ஷனை ஏலேருந்து பிக்கோ இல்லை பிலேருந்து சிக்கோ மாற்றிக்கலாம். பட் ஓஎம்ஆர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஷேடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் பச்சை குத்துனா மாதிரி, அதை நம்மளால் மாற்ற முடியாது. அது கரெக்டாக இருந்தால் கரெக்டு, தப்பாக இருந்தால் தப்பு. அதனால் நம்ம அதை ரொம்பவே நல்லா யோசித்து ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் நிதானமாக மார்க் பண்ணணும். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் நிறையா ஓஎம்ஆர் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் போயிட்டு அது ஒரு 8-10 ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு மினிமமாக ஒரு நாளைக்கு ஒரு ஷீட்டு அட்லீஸ்ட் பேப்பர் 1ல் இருக்கிற 50 கொஷினை ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் எட்ஜ் எகெயின்ஸ்ட் யுவர் காம்படிட்டர்ஸ். நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகலாம். அங்கே அவங்களுக்கு இது புதுமையாக இருக்கலாம். அதுவே நிறையா டயத்தை குடிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு ஓஎம்ஆர், இந்த தடவை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்லெட்டில் கடைசி ஒரு பேஜில் ரஃப் ஷீட் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் நம்மளால் ரஃபுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் நார்மலாக நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் போயினீங்கன்னா அங்கே அவங்க ஹெல்ப்பர்ஸை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட் இங்கே இருக்குமான்னு தெரியல. அதனால ரஃப் ஷீட்டை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணும். அதையும் நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் ரஃப் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதில் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். See you tomorrow in some other video. Thank you so much, my dear friends.